மட்டன்ல தான் சுக்கா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். சிக்கன்ல சுக்கா செஞ்சு சாப்பிட்டது இல்லையா? அப்ப நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு ஒரு பேன்ல 2 கரண்டி எண்ணெய் ஊத்தி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நான் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 300 கிராம் சிக்கன்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் இதுல நல்லா போட்டு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேணும்னா ஊத்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தயிர் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டேன். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய், நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன், கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க. நல்லா சிக்கன் அதிலே குக் ஆயிடும். அது கூடவே உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு கூடவே மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டது இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். மறக்காம நம்ம சேனல்